தேவனோட ராஜ்யம் எங்க இருக்கு? ஆவியில் இருக்கு. இந்த ஆவியில் இருக்கிற புளித்தமா மனசுக்கு வரணும். அப்படி பொங்கி மனசுக்கு வந்துச்சுன்னா உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் மாறுபடும் பொழுது ஆசீர்வாதத்தின் சிந்தை உண்டாக ஆரம்பிக்கும். யோவான் 3:1 நான் வாசிக்கிறேன். யூதருக்கு அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். காண மாட்டான்னா தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ள மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாட்டான். இப்போ நான் சர்ச் அப்ரூவலுக்காக ஒரு இன்ஜினியர்ட்டு கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். அவர் இன்னொரு இன்ஜினியர்ட்டை கொண்டு போனார். அப்போ பேசும்போது நீங்கள் என்ன ஏது, நீங்கள் பெந்தகோஸ்தா அப்படின்னு கேட்டார். அவர் பெந்தகோஸ்தனா அவருடைய மனதில் பெந்தகோஸ்தனா நல்லா கவனிக்கிறேன், பெந்தகோஸ்தக்காரன் தான். அந்நிய பேசுகிறவங்களாம் பெந்தகோஸ்தை அனுபவத்தை உடையவர்கள் பெந்தகோஸ்தக்காரர்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அனுபவிக்கிறவர்கள் பெந்தகோஸ்தக்காரர்கள் இல்லையா? அவர் சொன்னால் பெந்தகோஸ்தனா வேற மாதிரி நினச்சிருப்பார். இல்லைங்க நாங்கள் வசனம் பேஸ் பண்ணுறோம் அப்படி சொன்ன பேசினேன். மனுஷன் ஆவியாக இருக்கிறான், ஆவி இன்னொரு ஆவி மண்டலத்தோட ஆளுகை இந்த மண்டலத்துக்கு வரணும்னா மனுஷனுடைய ஒத்துழைப்பு வேணும்னு சொன்னோடனே கூட அந்த இன்ஜினியர் சொன்னார், நீங்கள் பேசுகிறது உண்மையே விளங்கலைன்னார். அவர் நான் 10 நிமிஷம் பேசி முடிஞ்சோடனே, சார் நீங்கள் பேசுகிறது ஒன்று விளங்கலைன்னார். நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தின் காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எதே பேசுகிறாங்கன்னு இருக்குமே தவிர அதனால் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. கீழே வாசிப்போம். 4. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வதாயிருக்கல் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அவர் ராஜ்யத்தை இயற்கையாக பார்க்குறார். இப்போ நம்மளாம் இந்தியர்கள். எதன் அடிப்படையில் இந்தியர்கள்? இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியர்கள். ஒரு ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டுமென்றால் பிறந்தாத்தான் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ நீங்களே இப்போ இந்த சட்டத்தை ட்ரம்ப் மாற்றிட்டார். ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு பிள்ளை இங்கே பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பாக மாறிடும். இப்போ அப்படி கிடையாது, அந்த சட்டத்தை மாற்றிட்டார். ஒரு தேசத்தில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த தேசத்தோடைய குடியுரிமை உள்ள பிள்ளை. நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியர்கள். தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்தா தான் போக முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு யூதர் சாம்ராஜ்யத்தில் இருக்கேன், ஒரு முறை பிறந்துட்டேன், அதனால இன்னொரு முறை இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள தான் போகணுமான்னு கேட்குறாரு. அவருக்கு பெரிய அறிவாளி ஆகிட்டார். ஒன்று கேட்கணும், இல்லாட்ட கம்முன்னு இருந்திருக்கணும். சொல்கிறாரு என்ன, அவர் உலக பிரகாரமாக பார்க்குறாரு. ஒன்று ஏசு சொல்கிறாரு. ஏசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகமாக தனி ஞானஸ்தானமாக பேசலை. நான் ஞானஸ்தானத்தில் நிறைய பேசியிருப்பேன். இது பிறப்பை பற்றி பேசுகிறார். முதல் பிறப்பை பற்றி பேசுகிறதை ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிற, அது மாம்சீகமாக பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு, ஜலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு. 2வது பிறக்கிற பிறப்பு பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடிய பிறப்பு. முதல் பிறப்பு ஒரு பெற்றோர்களால் உண்டாகுது, கவனிக்கிறீங்களா? ஒரு நேச்சர், அவருடைய நேச்சர் இருக்கு. 2வது பிறப்பு பரிசுத்த ஆவியினால் தேவனோட ஆளுகையின் கீழே வருது, கவனிக்கிறீங்களா? அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, 5 திரும்பி வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதல்ல சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தை 3ஆம் வசனத்தில் காண மாட்டான்னாரு. 2வது காரியம் பிரவேசிக்க மாட்டான். முதல்ல ரட்சிக்கப்படாத வரை, இயேசுவின் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை பண்ணாத வரை, ராஜ்யம் உள்ளே வராத வரை நீங்கள் ராஜ்யத்தின் காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது. நான் விளங்கி கொள்கிற அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் நான் என்னதான் சொல்ல வரணுங்கள விளங்க முடியுமானா விளங்க முடியாது.
இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, புரிகிறது மட்டுமல்ல, ராஜ்யத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் பிரவேசிக்கணும். கவனிக்கிறீங்களாங்க? ஆவியில மட்டுமல்லங்க, ராஜ்யம் கொடுக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ராஜாவோட ஆளுகை இருக்கணும். விலைக்கு சொல்றேன், ராஜ்யத்தை குறித்து இயேசு நிறைய ஓமைகளை பேசுகிறார். ராஜ்யம் செயல்படுகிற விதமாவது, ராஜ்யம் எப்படி ஆப்ரேட் ஆகுன்னு பேசுகிறார். ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான்கிறார். ஒரு விதை விழுது, பூமிக்கிலிருந்து அப்படி வருது. ஒரு நல்ல பூச்செடின்னு வச்சுக்கோங்க. விதைக்கிறோம், வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மொட்டு வருது. மொட்டு வரும்போது நறுமணம் வீசாது, அந்த மொட்டு மலரும் பொழுது நறுமணம் வீசும். அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருக்கு. அப்படியே வந்து கொஞ்ச நாள் கழித்து வெளியே வளர்ந்து அது விரிவடையும் போது அதனுடைய வாசனையை நிறைய பேர் காமிக்கலாம். இயேசு இன்னொரு உண்மை சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுக்கு ஒப்பிடலாம் என்றால் புளித்த மாவுக்கு ஒப்பிடலான்னு சொன்னார். சொன்னாரா? மாவாட்டி வைக்கிறோம், மாவாட்டி வச்சோன்னா இப்படி இருக்குது. இல்லாட்ட பேக்கரியில் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க அதில் ஈஸ்ட் கொடுக்குறாங்க. ஈஸ்ட் வந்து அதை நொதிக்க வைக்குது, பெருக வைக்குது. ஒரு மாவு கொஞ்சமாக இருக்கும் பொழுது அது ஈஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த மாவு புளிப்பில்லாத மாவு புளித்த மாவாக வரும்போது அப்படி பெருகுது. தேவனோட ராஜ்யம் எங்கே இருக்கு? ரட்சிக்கப்பட்டவன எங்கே இருக்கு? ஆவியில் இருக்கு. இந்த ஆவியில் இருக்கிற புளித்த மனசுக்கு வரணும். அப்படியே பொங்கி மனசுக்கு வந்துச்சுன்னா உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் மாறுபடும் பொழுது ஆசீர்வாதத்தின் சிந்தை உண்டாக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற புளித்த சரீரத்துக்கு வந்துச்சுன்னா நடக்க முடியாத கால்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. ராஜ்யம் சரீரத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க? ராஜ்யம் செயல்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு பகுதியிலும் செயல்பட வேண்டும் என்றால் ராஜாவை அழைங்க, ஒவ்வொரு பகுதியிலும் அழைங்க. அப்படி அழைச்சி பாருங்க. குடும்பத்தில் தெரியும், சரீரத்தில் தெரியும், பொருளாதாரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தெரியும். அப்படி தெரிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை.